சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைக்கிறார். ரஃபீக் ராஜா, விவரங்கள். நிச்சயமாக மதுரை விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் இந்த மதுரை விமான நிலையத்திலிருந்து அதிகமான விமானங்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வர ஏதுவாக கடந்த 2009ஆம் ஆண்டு 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இந்த 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதில் மதுரை விமான நிலையம் அருகே உள்ள சின்ன உடைப்பு என்ற கிராமம் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டோர் அந்த வீடுகளையும் தங்களது விவசாய நிலங்களையும் இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதன் அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டு விரிவாக அறிக்கை தாக்கல் செய்து அவர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை 2013ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த நிலம் கையகப்படுத்தும் பணி சற்று தாமதிக்கப்பட்டது. இந்நிலையில் தான் கடந்த வாரம் சனிக்கிழமை சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்காக வருவாய்த்துறையினர் காவல்துறை உதவியுடன் முயற்சிகளை மேற்கொண்டனர். ஆனால் அந்த பகுதி மக்கள் கடும் போராட்டங்களை நடத்தியதால் அந்த முயற்சி என்பது கைவிடப்பட்டது. இந்நிலையில் தான் இதனை எதிர்த்து அந்த கிராம மக்கள் சார்பாக சுமார் 250 நபர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு தற்போது அவசர வழக்காக நீதிபதி மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. அந்த மனுவினுடைய முக்கிய சாராம்சம் என்பது நிலம் கையகப்படுத்தப்பட்டது, ஆனால் எங்களுக்கு மாற்று இடங்கள் எதுவும் வழங்காமல் மிக குறுகிய இழப்பீடு தொகையே வழங்கப்பட்டுள்ளது. எனவே இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு முன் மாநகராட்சி பகுதிகளில் மாற்று இடம் வழங்க பரிசீலனை செய்ய வேண்டும். அதுவரை தங்களை வெளியேற்றுவதற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றுதான் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுதான் நீதிபதி மஞ்சுளா விசாரணை செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது இடைக்காலமாக இங்கு உள்ள மக்களை மாவட்ட நிர்வாகம் வெளியேற்றுவதற்கு ஒரு இடைக்கால தடை விதித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு உரிய சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது தொழிற்சாலைகள் விரிவாக்கம் செய்வதற்காக நிலம் ஆக்கிரமிப்பு செய்வதற்கான அந்த விதி எண் 4 உள்ளது. அதனை முறையாக பின்பற்றி அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதன் பிறகு உரிய சட்ட விதிகளை பின்பற்றி நீங்கள் ஆக்கிரமிப்பாளரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் அதுவரை இவர்களை அந்த சின்ன உடைப்பு கிராமத்திலிருந்து வெளியேற்றக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்து தற்போது வழக்கு விசாரணை டிசம்பர் மாதத்திற்கு ஒத்திவைத்துள்ளார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.